அதிகாரம் 54 பொச்சாவாமை குறள் எண் 536. இழுக்காமை யார்மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். இழுக்காமை அப்படின்னா மறவாமை, யார் மாட்டும் யாரிடத்திலும், என்றும்னா என்றைக்கும். மறவாமை என்னும் ஒரு குணமானது யாரிடத்திலும் என்றைக்கும் நிலைத்திருக்குமாயின் என்ன நடக்கும், அதுதான் அடுத்து சொல்லியிருக்காங்க. வழுக்காமை அப்படின்னா தவறாமை, வாய்க்குமாயின் எது தவறாமல், அந்த மறவாமை என்னும் குணமானது யாரிடத்திலும் என்றைக்கும் தவறாமல் வாய்க்குமாயின் என்ன நடக்கும், அது ஒப்பது இல். அதற்கு ஒப்பான ஒரு நன்மை ஒருவருக்கு கிட்டாது, ஒருவரிடத்தில் இருக்காது, இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த குறள்ல இருந்து மறவாமை யாரிடத்திலும் என்றைக்கும் தவறாமல் இருக்குமாயின் அதற்கு ஒப்பான நன்மை என்பது இல்லை ஒருவருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். யாரிடத்திலும் என்றைக்கும் மறவாமை குணம் சேர்ந்திருக்கும் என்றால் அதற்கு ஒப்பான நன்மை என்று வேறொன்றும் இல்லை. நன்றி. நாளைக்கு அடுத்த குறள்ல சந்திக்கலாம்.